ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பதிவில் நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, மாசி மாதம் வந்து என்னென்ன நாளில் வந்து கயிறு மாற்றலாம் அப்படிங்கிறது. இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் மாசி ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கணும். சம் இஷ்யூஸ்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போது அதாவது 3 நாள் வந்து இந்த மாசியில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இனிமேல் இது ஒரு அவசர பதிவு தான். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது தாலி கயிறு எப்போ நம்ம மாற்றுவோம் அப்படின்னா, நாங்கள் வந்து மதுரை பக்கம், நாங்கள் வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தப்போ வந்து அது எந்த நாளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கணக்கு பார்க்கவே மாட்டோம். மோஸ்ட்லி வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் எப்போ மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் இல்லையா, எங்களுக்கு சித்திரை மாதம் மீனாட்சி திருக்கல்யாணம் வரும். ஆடி மாதம் வந்து வரலட்சுமி நோன்பு வருது இல்லையா, அதில் மாற்றலாம். அப்படி இல்லைன்னா மாசிலே வந்து காரடையான் நோன்பு வரும். ஸோ இந்த மாதிரியான முக்கிய நிகழ்வு அப்போ வந்து ஆடி 18 வந்து தாலிப்பெருக்குக்கு ரொம்ப நல்ல நாள். இந்த மாதிரியான நாட்களில் வந்து நம்ம கணக்கு பார்க்காம வந்து எந்த இதுவுமே கணக்கே தேவையில்லை, எப்போனாலும் ஓகே. அந்த டே எப்போ வருதோ அதில் வந்து மாற்றிக்கலாம். இப்போது இந்த மாசி மாதம் வந்து ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக அதில் நோட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, மாசி கயிறு பாசிப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, மாசி மாதம் கல்யாணம் வந்து நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, மாசி மாதம் கல்யாணம் பண்ணால் 2 கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து அது ஒரு மித்தும் கூட இருக்குது. ஆனால் மாசி கயிறு பாசிப்படியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த தாலிக்கயிறு வந்து கல்யாணமோ இல்லை தாலிக்கயிறு நீங்கள் மாற்றுறீங்களோ கடைசி வரைக்கும் அது நீடித்து நிலைக்கும் அப்படிங்கிறதும், கணவனோட ஆயுளும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். இப்போ வந்து இனிமேல் வர டேட்ஸில் வந்து எந்த டேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் மாற்றுறத சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதில் என்னென்ன சேர்த்து மாற்றலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதாவது 12ஆம் தேதி, மார்ச் 12ஆம் தேதி, மாசி 28ஆம் தேதி தமிழுக்கு சொல்லணுன்னா, அன்னைக்கு வந்து சுப முகூர்த்தத்தோட மாசி மகம் வளர்பிறையாகவும் இருக்குது. அன்னைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக புதன்கிழமை. ஸோ இது மோஸ்ட் பெஸ்ட்டான நாள். ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கயிறு மாற்றலாம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த நாளே மாசி 29 மார்ச் 13ஆம் தேதியே வந்து நிறைஞ்ச பௌர்ணமி. ஸோ அன்னைக்கு வந்து மாற்றலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு. ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டு மாசி 30th வந்து கடைசியில் வருது. ரொம்ப பெஸ்ட்டான நாள். கணவரோட ஆயுள் நீடிக்க தான் வந்து காரடையான் நோன்பு எடுப்போம். ஸோ அதில் வந்து மாசி 30 நீங்கள் மாற்றுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதில் எந்த டைம் பார்த்தீங்கன்னா, காலையில் 9 to 10 வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 10:30 அப்புறம் நேரம் கொஞ்சம் சரி இருக்காது. ஸோ நீங்கள் 10:30க்கு முன்னாடி, அதாவது 10:29க்குள்ளேயே வச்சுக்கோங்களேன் நல்ல நேரத்தை. அது தாண்டிச்சு அப்படின்னா 12:30 மணிக்கு மேலே தான் வந்து நல்ல நேரம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் நேரம் மாற்றுறது ரொம்ப பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் நான் அதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருமங்கலத்தோடு வந்து நிறைய வீடுகளில் வந்து கோல்டில் வந்து லக்ஷ்மி காசு போடுவாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையும் வழக்கமான ஒன்று தான் மோஸ்ட்லி. அதோடு வந்து காசு அது லக்ஷ்மி காசு குண்டுன்னு சொல்லுவோம். அந்த குண்டாக இருக்கும், அது வந்து டிசைன்ஸ் இப்போ போடுறாங்க. அது வந்து குண்டாக இருக்கும், அது வந்து கொர்த்தும் போடுவாங்க. நான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதோடு வந்து நிறைய பேர் வாழை சீப்பு இந்த மாதிரிலாம் போடுவாங்க ஒவ்வொருத்தரும். ஆனால் நான் பெஸ்ட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா, கருகமணி பவளம் வந்து மாங்காய் பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே பவளத்தில் தான் இருக்கும், மாங்காய் பிஞ்சு. இது வந்து எல்லா திருமங்கலத்துலேயுமே வந்து ரொம்ப 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 மஸ்ட்டாக இருக்க வேண்டியது. கருகமணி வந்து கண்ணீர் திருஷ்டி, திருமங்கலத்தில் ஏற்படுத்தக்கூடிய தோஷம்லேருந்து எல்லாத்தையுமே வந்து போக்கக்கூடியது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதனால இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பவளம் வந்து லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது. அதனால் வந்து அந்த பவளத்தை வந்து நம்ம சேர்க்குறோம். அதுவும் போக செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் வந்து பவளத்தை நம்ம அணிகிறப்போ வந்து திருமாங்கல்யத்துக்கு வந்து பலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த படத்தில் காட்டுறேன் பாருங்களேன், இந்த மாதிரி கருகமணி பவளம் அதோடு வந்து இந்த மாங்காவும் வந்து கடைகளில் நிறைய கடைகளில் கேட்டிங்கனாலே விற்கும். ஸோ வந்து இது சாதாரணமான கடைகள்லையுமே கிடைக்கும். இது 3ஐயும் உங்கள் திருமங்கலத்தோட கொறுத்து போட்டுக்கோங்க. இது தவிர்த்து தங்கத்தில் காசும் குண்டும் சேர்த்து போட்டுக்கோங்க. இதுவே வந்து தாலி நிறக்க இருக்கும். இதுவே வந்து ஒரு சுமங்கலி பொண்ணுக்கு ரொம்ப 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 மஸ்டானது. இதை தாண்டி வேணும்னா உங்கள் வம்சாவளியில் நீங்கள் அடிஷ்னலாக எதனா சேர்ப்பீங்க அப்படின்னா, நாணக்குழல் அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த 3 நாளையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு அவசர பதிவு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அழுத்திடுங்க. தேங்க்யூ.